ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் வந்து சாப்பிட வராரு. அப்ப யமுனா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா வராங்க அங்க உட்கார்ந்துட்டு யமுனாவ பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப யமுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன ஒரு நக்கல் பார்வை. நீங்க இந்த வீட்ட விட்டு போறீங்களா? இல்ல நான் இந்த வீட்ட விட்டு போறேனான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நிவின் வந்து அம்மா ரொம்ப பசிக்குதும்மா சாப்பாடு வைங்கவான்னோனே, வாடா நான் சாப்பாடு வைக்கிறேன்னோனே, இப்ப யமுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எப்ப சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க சமைச்சத எடுத்துட்டு ஓடி வராங்க. அப்புறம் அவங்க அம்மா இட்லி வைக்கிறாங்க. அதுக்கு மேல கொண்டு வந்து இவங்க இடியாப்பத்த வைக்காங்க. நான் சமைச்சது தான் சாப்பிடணும், நான் சமைச்சது தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. நிவின் பயங்கரமா கத்திட்டு வெளியில வந்துடுறாரு. அப்போனே அவங்க அம்மா வந்து யமுனாவ திட்டுறாங்க. "நீ வந்து உண்மைக்குமே அவன் மேல பாசமா இருந்தனா, பசிக்குதுன்னு வந்தவன இப்படி விரட்டி விட்டுட்டேன்னு" சொல்லி சத்தம் போடுறாங்க. இப்ப நிவின் வந்து குமரனுக்கு கால் பண்றாரு. "அண்ணே நீ எங்க இருக்க அண்ணே? கொஞ்சம் வெளியில இருந்தனா வாயேன்" அப்படின்னோனே, இங்க வந்தோனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, "இப்படிதான்டா நானும் கஷ்டப்பட்டேன்" அப்படி சொல்லிட்டு குமரன் அவரோட ஸ்டோரி எல்லாம் சொல்லி 2 பேருமா சிரிச்சுட்டு இருக்காங்க. சரி வண்டியில ஏறு போலாம் அப்படின்னோனே, "எங்கண்ணே போறோன்னோனே" "ஏறுடா போலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நம்ம 2 பேருமா சேர்ந்து இங்க விஜய பார்க்க வராங்க. அப்ப விஜய் வந்து அங்க டல்லா உட்கார்ந்திருக்கிறாரு. "என்ன எதுக்குண்ணே இங்க கூட்டிட்டு வந்தேன்னோனே" "இல்லடா இங்க கேன்டீன்ல டீ நல்லா இருக்கும். அதான் கூட்டிட்டு வந்தேன்னோனே" விஜய பார்த்தோனே, "நானா இங்க வரல நான் போறேன்னோனே" "இருடா நம்ம தான்டா இந்த நிலைமையில அவர் கூட இருக்கணும் வான்னு" சொல்லி இழுத்துட்டு வர்றாரு குமரன். அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்த விஷயத்த எல்லாத்தையுமே குமரன் கிட்ட சொல்றாரு. "நல்ல வேளை இப்ப நீங்க வந்துட்டீங்களே எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்குது, ஆறுதலாவும் இருக்குது" அப்படின்னு சொன்னோனே, அதுக்காக இவங்க 3 பேருமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நிவின் வந்து நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் வந்துர்றேன்னு சொல்லிட்டு போயிர்றாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து காவேரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. வந்து சாப்பிட வைக்கிறாங்க. அப்ப உடனே காவேரி நானே சாப்பிட்டுக்கிறேன்க்கான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வத்த குழம்பு வந்து அவருக்கும் ரொம்ப பிடிக்கும்க்கா. அம்மா ஒரு வாட்டி செஞ்சுச்சுன்னு சொல்லி நான் கொண்டு வந்து குடுத்தேன். அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னோனே, "நீ உன் புருஷன எவ்வளோ லவ் பண்றல்ல? எப்படிடி உங்க லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சுச்சு? நானும் ரொம்ப நாளா கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப பெருசா இல்லக்கா. கல்யாணம் பண்ணும்போது எங்க 2 பேருக்குள்ள லவ்வெல்லாம் இல்ல. அவருக்கும் லவ் ஃபெயிலியர், எனக்கும் லவ் ஃபெயிலியர். அவங்க வீட்ல கல்யாணம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அவர் நம்மள வந்து பசுபதி கிட்ட இருந்து காப்பாத்துனார்ல. அதனால நான் வீட்ல ஓகேன்னா ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் தாத்தா, பாட்டி வந்து கேட்டாங்க. ஆனா அம்மா ஒத்துக்கலல. அப்புறமா என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டாரு. அப்ப எங்க இருந்து தான் அப்படி ஒரு தைரியம் வந்துச்சோ தெரியல. அதுக்கப்புறம் நடந்தது தான் உனக்கு தெரியும்ல. ஆனா அப்பலாம் அவரு பெருசா லவ் பண்ணவே இல்ல. இப்பதான் இது பண்றோம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "ஆனா நீங்க 2 பேரும் சூப்பர்டி. அழகான உங்க லவ் ஸ்டோரிய வந்து இப்ப வந்து நீங்க வந்து உண்மையான லவ்வாவே மாத்திட்டீங்கல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப கங்கா வந்து காவேரிக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இப்ப குமரன் கிட்ட விஜய் வந்து பேசுறாரு இந்த மாரி. "நீ காவேரி இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கும்போது 2 பேருக்கும் பெருசா எதுவுமே இல்ல. ஒரு வாட்டி அவ வீட்ல வந்து கோவப்பட்டுட்டு கொடைக்கானல் போயிட்டா. அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில நான் ரொம்ப எம்ப்டியா ஃபீல் பண்ணேன். அப்பதான் நான் அவள வந்து எவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்லி இது பண்ணேன்." அப்படிங்கிற மாரி குமரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல நிவின் நின்னு அதையும் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.